ஏங்க உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். டைம் இருந்தால் கேட்குறீங்களா? ஏசப்பாவை பற்றி தாங்க உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதுவும் அவரை பற்றின ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட இப்போ நான் பேச போகிறேன். அது என்னன்னா, அவர் இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்தாருங்க. அதில் 28 வருஷம் ஒரு சாதாரண கார்பெண்டராக வாழ்ந்திருக்காரு. மீதி இருந்த 3 வருஷம் அவரு சமூக சேவை செஞ்சுட்டு வந்தாருங்க. ஆனா, அதுக்கு பரிசாட்டு அவர சிலுவையில அறைஞ்சு அவர மறிக்க வைச்சாங்க. ஆனா பாருங்க, அவர் இந்த உலகத்துல சமூக சேவையை பண்ணிட்டு இருந்தாரு. சமூக சேவைகன்னா, அவரு கண் இல்லாதவங்களுக்கு பார்வைய கொடுத்தாரு. சப்பாணிகளை எழும்பி நடக்க வச்சாரு. மரித்தவங்கள உயிரோட எழுப்புனாரு. இப்படி பல அற்புதங்கள அவரு செஞ்சுட்டு வந்தாருங்க. ஆனா பாருங்க, அவருக்கு கிடைச்சது மரண தண்டனை. ஆனா பாருங்க, அவரு ஒரு கன்னி மரியாளிடத்தில் பிறந்தவருங்க. நினச்சி பாருங்க, அந்த காலத்தில் ஒரு கன்னி மரியாள்கிட்ட பிறக்கும் பொழுது அந்த குழந்தை எந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டு இருக்கும், இந்த சமூகத்தால் எப்படி புறக்கணிக்கப்பட்டு இருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்க. ஆனால் அவருடைய நடத்தலினாலும் அவருடைய அறிவு கூர்மையினாலும் அவருடைய பேச்சாற்றலினாலும் அவருடைய நடத்தலினாலும் உலகத்தில் கேலண்டர் இருக்கு பாருங்க, கேலண்டர். அந்த கேலண்டரில் குழந்தை பிறப்பதற்கு முன், குழந்தை பிறப்புக்கு பின், அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்னு கேலண்டரையே இந்த உலகத்தில் மாற்றி அமைச்சவருங்க. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தாங்க நம்முடைய ஏசப்பா. God bless you all.